ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு பேறுகால லேகியம் பார்ப்போம். குழந்தை பெற்றவங்களுக்காக செய்கிற லேகியம் இது. அவங்களுக்குன்னு இல்லை, நம்ம எல்லாருமே வீட்டில் சாப்பிட்லாம். வயிற்று உப்புசத்துக்கு, வயிறு பொறுமலுக்கு, வயிற்றில் புளிப்பு கிடக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யலாம், செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம வந்து எடுத்துருக்க ஜாமான் வந்து 1/2 கிலோ பூண்டு எடுத்துருக்குறோம், 2 பெரிய தேங்காய் எடுத்துருக்குறோம் பால் எடுக்கிறதுக்காக, 1/2 கிலோ கருப்பட்டி வெல்லம் எடுத்துருக்குறோம், 1/2 கிலோ 1/2 லிட்டரு நல்லெண்ணெய் வாங்கியிருக்கிறோம். இந்த 4 ஜாமான் தான். தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். முதல் பால் திக்காகவும் எடுத்துக்கலாம், 2வது பால் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை உடச்சி போட்டு வச்சுருக்கோம், பால் புளியை. பூண்டை உரித்து வச்சுருக்குறோம். பூண்டை வந்து பால் திக்கான பாலை ஊற்றி இந்த பூண்டை வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். குலைவா பால் ஊற்றிக்கலாம். திக்கான பாலை ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து இந்த 2வது பாலை ஊற்றி வெல்லத்தை பாவு காய்ச்சிக்குவோம். குக்கரில் மூடியை போட்டு மூடியாச்சு. 2வது பாலை ஊற்றி அடுப்பில் வச்சு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். கல் மண் இருக்கும், அதுக்காக. நல்லா வேகட்டும், பூண்டு வேகட்டும், வெல்லமும் கரையட்டும். வெந்துருச்சு, பூண்டு வெந்துருச்சு. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்குவோம். பாருங்கள், பூண்டு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. குக்கருக்குள்ளேயே நல்லா வச்சு மசிச்சு விட்டுங்க. பருப்பு மத்து இருந்தாலும் அதை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கரைச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். சரடை வச்சு வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கிற பூண்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம். ரெண்டையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. குக்கரில் கொஞ்சம் பழைய ஊற்றி நல்லா அலசி விட்டு அதே அந்த வெல்லத்தில் ஊற்றிக்கலாம். வேஸ்ட்டாக்க வேணாம், இவ்வளோ பூண்டு இருக்குது அதில். நல்லா கலக்கி விட்டு நல்லா அது கொதிக்கட்டும். நல்லா கொதித்து சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு இருக்கட்டும். இது வந்து பேறுகால லேகியம்பாங்க, சட்டி காயப்பொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லார் வீட்லேயும் எல்லோரும் செய்யறதில்ல. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்குல்ல, நாங்களாம் குழந்தை பெற்றிருக்கையில் பொடி டப்பா வாங்கி சாப்பிட்டோம். இப்போ தான் அந்த பேறுகால லேகியம் செஞ்சு சாப்பிட்றோம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். நீங்களும் இதே போல் செய்யுங்க. எங்கள் சம்மந்தி வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த பேறுகால பொடி. உங்களுக்கு பேறுகால பொடி வேணும்னா சொல்லுங்கள், கீழே நம்பர் கொடுக்குறோம், வாங்கி தரோம். இது வந்து 2 ஸ்பூன் போடுறாங்க. 2 ஸ்பூன் வந்து 50 கிராம் அளவு வரும். இது வந்து மஞ்சள், சுக்கு, மிளகு, கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், அக்கரை, அரத்தை, வால்மிளகு, வாய் விலங்காய், ஓமம், மாலிங்கப்பட்டை, நறுக்கு மூலம், இப்படி நிறைய 41 ஜாமான். சாரண வேறு, புரசாணி ஓமம், சாலிய சதக்குப்பை, கொலை கருவாப்பட்டை, சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம்னு 41 இது இருக்குது. மாசக்காய், மல்லி, வெந்தயம், கடுகுன்னு. வீட்டிலலாம் இந்த பொடியெல்லாம் செய்ய முடியாது, கடையில் தான் செஞ்சு விற்கிதாங்க. நாங்கள் வீட்டிலேயே அந்த பொடியை இப்போ செஞ்சுக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், கமெண்டில் கேளுங்க, நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம். குழந்தை பெற்றவங்களுக்கு உடம்பு வந்து லூஸ் ஆயிரும், வயிறு விட்டு 40 நாளைக்கு வயிறு பெருசாக தான் இருக்கும். இந்த பொடியை சாப்பிட்டாக்கா இந்த வயிறு நல்லா இறுக்கி கொடுக்கும், உடம்பு இறுக்கி கொடுக்கும், பால் ஊறும். மெயினாக அதான் மெயின், பால் ஊறும். குழந்தைக்கு நல்லா பால் ஊறும். பால் வாங்கணும், புட்டி பால் பொண்ணுங்களும் தேவையில்லை, பால் கொடுங்க 2 வருஷத்துக்கு குழந்தைங்களுக்கு. இதுக்கு இந்த பொடி வந்து நல்லா பால் ஊற பொடியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், பச்சை பிள்ளைங்களுக்கும் செரிமானத்துக்கும் நல்லா இருக்கும். பால் குடிச்சிட்டு வயிறு உப்புசம்லாம் இருக்காது. இந்த பொடி தாய்ங்க சாப்பிட்றதே போதும். காலையில் ஒரு 50 கிராம், மாலையில் ஒரு 50 கிராம் இந்த பொடியை லேகியத்தை சாப்பிடுவாங்க. இந்த 1/2 கிலோ லேகியமே வந்து உங்களுக்கு 1 வாரத்துக்கு தான் வரும். வாரத்துக்கு நம்ம மறுபடியும் தான் செய்யணும். இதை வந்து 2 முட்டையை நல்லா அடித்து ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றுறோமே கெட்டு போயிடும்னா நினைக்க வேணாம், வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். 2 முட்டை நல்லா அடித்து ஊற்றிக்கிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இது. உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. புள்ள பெற்றிருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். 1/2 லிட்டர் எண்ணெயும் இதில் ஊற்றணும். எனக்கு வந்து ஒரு 400 எண்ணெய் பிடிச்சிச்சு. 100 எண்ணெய் நான் வந்து மிச்சமாயிடுச்சு எனக்கு. 1/2 லிட்டர் எண்ணெய் ஒன்றா ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி ஊற்றிக்கிட்டே இருங்க. இங்கே லேகியம் கிண்டிக்கிட்டே எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருங்க. அம்புட்டு எண்ணெயும் நல்லா லேகியத்தோடு சுருண்டு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெளியிலே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்றோம், இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துடலாம். நைட்டு சாயந்தரத்துக்கு மேலே ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுக்கலாம். குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்லாம் எல்லோரும்.
பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோரும் நாங்கள் சாப்பிடுவோம். அதை செஞ்சு இதான் இப்போ நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. உடம்பு வலிக்கு, கை கால் வலிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே போல் நீங்கள் குழந்தை பெற்றவங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில். கடையிலாம் லேகியம் வாங்காமல். இதுதான் லேகிய பொடி. இப்போ பாருங்கள் எப்படி சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். எங்கள் சம்மந்தி தான் வந்தாங்க, அவங்களும் வந்து சேர்ந்துன்னு செய்கிறாங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். அடி பிடிக்கும், கையை விட்டால் அடி பிடிக்கும், தெரிக்கும். தெரிக்காமல் பார்த்துக்குங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிங்க. பாருங்கள் தெரிக்குது பாருங்கள். அடுப்பில் சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க. நல்லா சுருண்டு வரட்டும். எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. பாருங்கள் 3/4 சட்டி இருந்துச்சு, இப்போ 1/4 சட்டிக்கு சுருண்டு வந்துருச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. குழந்தை பெற்றிருக்கவங்களுக்கு உடம்புக்கு நல்லா தூக்கம் வரும், நல்லா பால் ஊறும். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். லேகியம் ரெடி ஆயிடுச்சு. லேகியம் வேணுங்கிறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பரில் சொல்லுங்கள். லேகியமாக செஞ்சு தந்தாலும் தரோம், பொடியாக வேணாலும் செஞ்சு தரோம். சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நாங்கள் தர்றோம். எனக்கு இப்போ 400 எண்ணெய் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு பாருங்கள் லேகியம் ரெடி ஆயிடுச்சு.